பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இப்ப பாஜக பாமக இவர்களுடைய இந்த தொகுதி பங்கீடு கையெழுத்து ஆகியிருப்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது? இந்த 10 தொகுதிகள் அப்படின்னும் பொழுது எந்தெந்த தொகுதிகள் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்? தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெற்றிருக்கிறது என்பது இந்த உடன்பாட்டின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. அதிமுக தொடர்ந்து பாமகவை எப்படியாவது தங்கள் கூட்டணிக்குள் இழுக்க வேண்டும் என்ற முயற்சித்து 3 முறை முன்னாள் அமைச்சர் திரு சி வி சண்முகம் அவர்களை தைலாபுரம் தோற்றத்திற்கு அனுப்பி பாமக அதிமுக பக்கம்தான் போக போகிறது என்று வலுவாக செய்திகள் வெளிவந்திருந்த நிலையில் அதிமுகவால் அந்த கூட்டணியை எட்ட முடியாமல் பாஜக அதில் வெற்றி பெற்று இருப்பது என்பது அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய பின்னடைவு என்பதுதான் என்னுடைய முதல் கட்ட பார்வை. இந்த தேர்தலில் அதிமுக சில தொகுதிகளில் 3வது இடத்திற்கு போனாலும் வியப்படைவதற்கு இல்லை என்பதுதான் இப்போது அரசியல் விமர்சகர்கள் பலருடைய கருத்தாக இருக்கிறது. பாஜக பாமக கூட்டணி உருவாகி இருப்பதும் அந்த கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இடம்பெற்றிருப்பதும் வலிமையான கூட்டணியை கட்டமைப்பதில் பாஜக வெற்றி பெற்று இருக்கிறது என்பதுதான் பார்வை. பாமகவுக்கு பொதுவாக வட மாவட்டங்களில் பல தொகுதிகளும் சில தொகுதிகள் வேறு பக்கமும் ஒதுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.